மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, சட்டசபையில் சும்மாத்துக்கு பேசணும். அதற்காண்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. இது ஒன்றா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பாமக நீதிமன்ற கதவுகளை எந்த எதிர்க்கட்சியும் தட்டலை. ஆனால் பாமக மட்டும் தட்டியிருக்கு, மிக 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 அவசியமான ஒரு நிகழ்வுக்காண்டி. இது என்ன அப்படிங்கிறதும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டு நிகழ்வுமே ஒரு விஷயத்தை தொடர்புபடுத்தியது தான். ரொம்ப தெளிவாக ஆழமாக இந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களை, இந்த வீடியோவில் நான் ரெண்டு செய்தி பேசணும்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டுமே ஒரு செய்தி நோக்கி தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாணவி பாதிக்கப்பட்டதுக்கு எதிர்க்கட்சிகள் ரெண்டு விஷயத்தை மையமாக வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு பக்கத்தில் இருக்கிற திமுகவோட உங்கள் பார்வையில் இருக்கக்கூடிய அனுதாபி அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த மனிதருக்கு இவ்வளவு பெரிய அதிகாரங்கள் கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு மோசடி பேர் வழியாக இருந்திருக்காப்புல. இதை ஏன் நீங்கள் கண்டுக்கலை, இதை ஏன் நீங்கள் கண்டிக்கலை அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட பிரதானமான ஒரு கோரிக்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்டில் நாங்கள் போராடவே கூடாது, நாங்கள் பேசவே கூடாது, துண்டறிக்கை கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆளும் அரசாங்கம் ஏன் ஆக்ரோஷமாக நடந்துக்குது, இதன் பின்னணியில் யாராவது இருக்காங்க, அந்த செய்தி மக்களுக்கு போய் சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இதை ஆரம்ப காலகட்டத்திலே ஆளுங்கட்சி ஒடுக்குதா அப்படிங்கிற கோரிக்கையை பெரிய லெவலில் எதிர்க்கட்சி தலைவர்கள் பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்க்கட்சியும் சொல்கிறேன், இதில் பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒரு சேர ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி கட்சிக்குள்ளே லேசான எதிர்ப்பு இந்த விஷயத்தில் கிளம்பியிருக்கு. கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே எதிர்க்கட்சிகளோட போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி மறுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் நடக்கிற சினாரியோ என்ன, எதிர்க்கட்சிகள் போராட வந்தாங்கன்னா அவங்கள தூக்கி ஆட்டு மந்தையில் போய் அடைக்கிறது, சரியான கழிவறை வசதி இல்லாத மண்டபத்தில் போய் அடைக்கிறது, நோட்டீஸ் கொடுக்க போனவங்களை தூக்கி தாவேகா தொண்டர்களை கைது பண்ணுறது. சௌமியா அன்புமணி அவர்கள் அன்னைக்கு ஒரு நாள் பேசிட்டு சத்தம் போட்டு போயிருப்பாங்களா? சீமான் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் அன்னைக்கு ஒரு நாள் பேசியிருப்பாப்லையா? எந்த எதிர்க்கட்சியுமே போராடக்கூடாது, போராடினா தப்பு. இந்த மாணவர்கள் பேண்டேஜ் கொடுக்குற ஒரு நிகழ்வு அதிமுக முன்னெடுத்தாங்க. வெறும் கருப்பு கலரில் ஒரு பேண்டேஜ், அந்த நிகழ்வுக்கு அனுமதி மறுப்புன்னு சொல்லி இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகள் போராடவே கூடாது, எந்த வகையிலையும் போராடக்கூடாது, நோட்டீஸும் கொடுக்கக்கூடாது, ஒளிக வாழ்கனும் கத்தவும் கூடாதுன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தில் ஆளுங்கட்சி அரசாங்கம் நடந்துக்கிட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா காவல்துறை தரப்புலேருந்து இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வரக்கூடிய பதில் என்னன்னா, ஒரு போராட்டம் தான் முன்னாடியே சொல்லணும், ஒரு 5 நாள் முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுத்தா தான் அந்த போராட்டம் சார்ந்த விஷயத்தில் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களால் அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக போராட்டம் அப்படிங்கிறது அன்னைக்கு தேதிக்கு அறிவிக்கிறாங்க, அடுத்த நாள் போராட்டம். ஸோ தலைநகரங்கள் அத்தனையிலுமே தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு எதிராக திமுக சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்யப்படுது. அதே சைதாப்பேட்டையில் காவல்துறை அனுமதி மறுப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எதிர்க்கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பதில் என்னவா இருக்குன்னா, காவல் ஆணையர் என்ன சொன்னார்னா, 5 நாளைக்கு முன்னாடி அப்ளிகேஷன் கொடுத்தா மட்டும்தான் போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் அனுமதி கொடுக்க முடியுங்கிற ஸ்டேட்மெண்ட் சொன்னார். ஆனால் ஆளுங்கட்சி திமுக இருக்குதுனால சைதாப்பேட்டையில் மிக முக்கியமான ஒரு போராட்டத்துக்கு அடுத்த நாளே எப்படி அனுமதி கொடுக்குறாங்க, அடுத்த நாளே எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாமக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீதிமன்ற கதவை தட்டிட்டாங்க. சார், அன்னைக்கு போராட்டம் அவசர வழக்காக எடுத்து வந்தோம், அதை கூட நம்ம செப்பரேட்டாக பேசியிருந்தோம், அந்த அவசர வழக்கு விஷயத்தில் எங்களை திட்டினீங்க. இது என்ன ஆளுங்கட்சிக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு விதிமுறை, எதிர்க்கட்சிக்கு ஒரு போராட்டத்துக்கு ஒரு விதிமுறை. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் யார் மேலே அந்த வழக்கு, யாருக்கு எதிரான அந்த வழக்கை போட்டிருக்கோம்னா, சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக அருணா ஐபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தான் அந்த வழக்கை போட்டிருக்கோம். ஸோ அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக அவர் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சிகளோட போராட்டத்தை ஆளுங்கட்சி போலீஸோட உதவியோடு அடக்குது, இது எப்படிப்பட்ட அணுகுமுறை? ஆனால் ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஒரு சலுகை, ஒரு சட்டம், ஒரு நியதி அப்படின்னு சொல்லி இந்த பேட்டர்னில் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே களத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாமக நீதிமன்றத்தில் பேசப்போது வழக்கு போட்டிருக்கு, இந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்காங்க. பாமகவோட பொருளாளர் தான் இந்த வழக்கோட மனுதாரராக இருக்கார். கூடிய சீக்கிரம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட இருக்குது. இது ஒன்றா. ரெண்டாவது, இந்த விஷயங்கள்லாம் அத்தனையுமே நடக்கும், பெரிய லெவலில் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியும் போராட்டம் பண்ணால் அவங்க மேலே வழக்கு போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சட்டசபையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னாங்க. இங்கே நம்ம பிரித்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆளுங்கட்சி போராட்டத்து மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னா யார் மேலே வழக்கு போட்டாங்க, எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டாங்க, அந்த போராட்டத்தோட மைய நோக்கமாக இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் வழக்கு போட்டாங்களா? ஆளுங்கட்சி மேலே வழக்கு போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை வழக்குகள் ஆளுங்கட்சி மேலே போடப்பட்டிருக்கு? சரி, வழக்கு மட்டும் போட்டிங்க, எதிர்க்கட்சிகளை ஒரு நாள் முழுக்க கைது
பண்ணி திருமண மண்டபங்களில் அடைச்சி வச்சிங்க. ஆளுங்கட்சி அனுமதி மறுப்பு தானே. உடனடியாக சீமானவர்கள்லாம் போராட்டத்துக்கு போக தான் போகிறாரு. அதாவது அவர் பேசவே ஆரம்பிக்கல, கார்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணுறீங்க. சௌமியா அன்புமணி அவர்கள் களத்துக்கு வரும்போதே கைது பண்ணுறீங்க. எத்தனை ஆளுங்கட்சி போராட்டங்களை நீங்கள் எப்படி ஒடுக்குனீங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க, அவங்க மேலே எந்த எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா இவரின் தலைமையில் கூடினவங்க மேலே இருக்கக்கூடிய அத்தனை எஃப்ஐஆருமே வரும். இந்த ஆளுங்கட்சியோட அமைச்சர்கள் எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சீங்க இந்த போராட்டத்துக்கு? இது எப்படி தெரியுமா இருக்குது? சும்மா அதுக்கு இந்த வழக்கு சும்மா சட்டசபையில் முதலமைச்சர் பேசுவார், அப்படியே சைலண்டாக அப்படியே போட்டு போயிடலாம். அவரை பேசணும், அதுக்கு ஒரு டேட்டா வேணும்ல, அதற்காண்டி சும்மா போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை செய்கிறது எப்படிப்பட்ட ஜனநாயக அணுகுமுறை? இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் யார் போராட்டம் பண்ணாலும் வழக்கு போடுதுங்க காவல்துறை. திமுக தரப்புக்கும் வழக்கு போட்டுச்சு, அதிமுகவும் போட்டுச்சு, அது நாம் தமிழர் இருந்தாலும் போட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் போட்ட வழக்கு ஒரு பேட்டர்னில் இருக்குது, பாமக மேலே போடப்பட்ட வழக்கு ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆனால் திமுக மேலே போடப்பட்ட வழக்கு மட்டும் தினுசான வித்தியாசமான ஒரு பேட்டர்னாக இருக்குது. எத்தனை பேர் மேலே வழக்கு, எத்தனை எஃப்ஐஆர், யார் தலைமையில் கூடினாங்க, எதனால் அந்த அனுமதி மறுக்கப்படுது, எப்போ இந்த ப்ரொசீஜர் இருக்கும், என்ன ப்ரோட்டோக்காலு, எப்போ கைது பண்ணாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, எதுவுமே தெரியல. எந்த காவல்துறை மேலே காவல்துறை அவங்க மேலே வழக்கு போட்டாங்க, எந்த போலீஸ்காரங்க ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க, இது தவறு சரினா ஆளுங்கட்சி தரப்பு யார்கிட்ட போய் பேசணும்? இங்கே அருண் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நபரை குற்றச்சாட்டு பதிவு பண்ணி பெரிய லெவலில் வழக்கு போட்டாங்க பாமக. அந்த விஷயத்தில் யார் மேலே வழக்கு போடுறது, யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது தவறு, எந்த கேள்விக்கும் பதில் கிடையாது. சும்மாத்துக்கு ஆளுங்கட்சி தரப்பு திமுக தரப்பு மேலே வழக்கு பதிவு, என்ன ஏது ஒன்றுமே இல்லை. இதுக்காண்டி தான் பாமக நீதிமன்றம் போயிருக்கு. ஸோ நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நம்ம கூர்மையாக கவனிக்கலாம். ரொம்ப இந்த ஜனநாயகத்தில் இது ரொம்ப ஆபத்து. அதாவது ஆளுங்கட்சி நினைக்கிற விஷயத்துக்கு எதிர்க்கட்சி போராடணும்னு சொல்கிறது ரொம்ப ஆபத்து. ஆளுங்கட்சி என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும், எதிர்க்கட்சி என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும். ஆளுங்கட்சி நினைக்கிறத எதிர்க்கட்சி செய்யணும்னு நினச்சாவே அது எதிர்க்கட்சி கிடையாது, ஆளுங்கட்சியோட ஆதரவு கட்சியாக மாறிடும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கவனித்து பார்ப்போம். நீதிமன்றத்துக்கு பாமக போயிருக்காங்க. சட்டசபையில் பேசுறதுக்காண்டி முதலமைச்சரோட அந்த வார்த்தைகளுக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும் காவல்துறை இப்படிப்பட்ட வழக்குகளை ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போட்டிருக்கு. ரெண்டையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒன் பை ஒன்றா தெளிவாக பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இது சம்மந்தப்பட்ட உங்களோட தகவல்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.